கையே தட்டுனாத்தான் என்ன ஏன் இல்ல நாடகம் பார்க்காத மாதிரியே உட்காந்துருக்கலையா கோச்சுக்கிறாம ஒரு பாட்டு முடிச்ச உடனே நீங்க கை தட்டினீங்கன்னா உங்க எல்லாருக்கும் பாட்டு பிடிக்கிறதுக்கு பாட்டை சேர்த்து பாடுவேன் இல்ல உங்களுக்கு என்னப்பா நொடிக்கிறது விட்டாங்கல்ல ஆமா அது தெரியும் தெரியுமே அப்படி சொல்லாத உண்மையதான் சொல்றேன் ஒரு பாட்டு முடிஞ்சோன்னு கை தட்டினீங்கன்னா ஒரு பாட்டை சேர்த்து பாடுவான் இல்ல காமெடி பிடிச்சோன்னு கை தட்டீங்களா ஒரு காமெடியை சேர்த்து பண்ணுவான் இல்ல நான் ஆட்டம் பிடிச்சிருக்கா கை தட்டினா ஒரு ஆட்டத்தை சேர்த்து ஆடுவான் இங்க உட்கார்ந்து ஆட்டம் உங்களுக்கு எதுவுமே பிடிக்கலன்னு வைங்க ஆளுக்கு ஒரு கை மண் அல்லுங்க நாடகம் முன்னாடி வந்து நில்லுங்க நாடகம் நாசமா போக தூக்குங்க என்னப்பா வேற வழியில் அப்படியாவது கூட பார்த்தாதான் உண்டு அதுல எங்க சோழ கை தட்டு ஆட்டாங்க மட்டும் வச்சுக்காம அப்போ வந்து 23 டிகிரி தாண்டா கை தட்டுது ஏன் மத்தவங்கள என்ன ஊர் கட்டுப்பாடா இந்த கை தட்டினாத்தான் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அளவுக்கு நீங்க கை தட்டி ஆறு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நாங்க நல்லா நடிப்போம் நீங்க உள்ள அப்பாட்டிய பறிவுறுத்த மாதிரி உட்கார்ந்துருந்தீங்கன்னா நாங்கள் பொண்டாட்டிய பறிவுறுத்த மாதிரி தான் நடிப்போம் அது நல்லபடியா கொஞ்சம் நாடகத்தை பார்த்து என்பது அன்போடு சொல்லிக்கொண்டு முதல்ல நம்ம எதுக்கு வந்திருக்கோம் எதுக்கு வரப்போறது தெற்கு தீவா சிவசிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாடி வட்டம் காலப்பூர் சேகரம் கருப்புகோயில்படி கிராமத்தில் எழுந்து அவருடைய ஸ்ரீ பஞ்சஹெருப்பர் ஸ்ரீ சின்னஹெருப்பர் ஸ்ரீ அழகநாச்சி அம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் 19ஆம் ஆண்டாக நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ பள்ளி திருமணம் சீரும் சிறப்பு நடந்திருக்கிறது இதில் நடிக்கிறதுக்கும் நல்ல உள்ளங்கள் தாங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் தெரியப்படுத்துவதை கடமை தெரிந்து கொண்டு சென்ற விடமெல்லாம் மங்கால வெட்டி முடிச்சு கொண்டு அறிவு மாமா எங்களது சிவகங்கை சீமையை சேர்ந்த எஸ் சிங்கராஜா அவர்களை வேலன் வந்திருக்கிறார் இனிய குறைய அன்பு சோதரி இனி செலசி எங்களது மன்னாரோடு சேர்ந்து பிஆர்ஜி பானப்பிரியா அவர்களை வரவே நாயகம் தெரிவிக்கிறார் திருத்தமிழ விருந்தலை பாடி ஆர்த்தனை சொல்லி சொற்ப ரச தேவகான இசைவலம் அன்பு சகோதரர் எங்களது உடப்பம்படி சேர்ந்து அவர் கார்த்திக் ராஜா அவர்கள் நான்காவது தெரிவிக்கிறார் எங்களுக்கு பக்கமிடமாகவும் பக்கமிடமுரிய பக்கமிட கலைஞர்கள் மெல்லி செந்தென்றல் மெல்லி செந்தலகர் அருமை அப்பா சிங்கப்பூர் புகழ் எஸ் செல்வராஜ் அவர்களை 6 மணியும் அன்பின் பாட்டு எனக்கு இடம் எனக்கு இடம் வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிக் கொண்டு அப்படி கையில சந்தோஷமா இருக்கும். ஒண்ணு சிறந்த அருமையான ஒரு பாட்டு பாப்பா, நல்லா அருமையான பாட்டு தான் பாடினீங்க. பெரிய ஆளுங்க கையில உங்களுக்காக இங்க உட்கார்ந்து குட்டிஸ் அதிகமா கை தட்டினாங்க. அப்பனா அவங்களுக்கு தகுந்த பாட்டை அருமையான பாட்டை அவன் பாடினாத்தியா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்காக அந்த பாட்டை நான் பாடுறேன். நான் யூடியூப்ல கேட்டு நீங்க இந்த பாட்டை கத்துக்குங்க. எங்க பாட்டு பாப்போம்? புது பாட்டுப்பா. அண்ணன்ன பாட்டியா பாட்டு கேட்டியா வந்திருக்க பாட்டியா? அந்த பாட்டை நான் கேட்டதே இல்லையா? பாட்டு கேட்டது இல்லையா? அருமையான பாட்டு. இது கூட பரவாயில்ல. எங்க அக்கா மேல காலைல பாடின பாட்டு. நாடகம் முடிச்சு போய் வீட்டுல படுத்திருந்தேன். நானும் மச்சான் நாடகம் போனோம். போய் நான் அந்த 11 மணிக்கு தான் வீட்டுல படுத்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும் இருக்கு. அப்பதான் எங்க அக்கா குளிப்பாட்டி வந்தேன். மாமா ஒரு புது பாட்டு கேட்டேன் பாட வந்தேன். பாடுறா மாப்பிள்ளன்னு எனக்கு முன்னாடி வந்துட்டு கம்மான் பேபி லெஸ்கா புள்ளட்டுங்கிறாங்க. பூட்டை போட்டு ஆட்டணும் தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இது கூட பரவாயில்ல மச்சான். உண்மையிலே சொல்றேன். அப்பெல்லாம் நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப
நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது இந்த கையை அப்படி போட்டு காதை தொடணும். அப்பதான் வாத்தியார் நம்ம பள்ளிக்கூடம் சேர்ப்பாரு. அப்படி காதை தொடரலாம் பின்னாடி இருந்து அப்பகாரன் குத்துவேன் தொடுறா இல்லைன்னா அடுத்த வருஷம் தான் சேர்ப்பாங்கன்னு. இப்ப அப்படிலாம் கிடையாது. புள்ள உறந்து தப்பி தவறி அம்மா தான் ஓதும் பொண்டாட்டி. என்னங்க நம்ம உள்ள அம்மா சொல்லிட்டா என்னடி சொல்ற லூசு முண்டை அப்படின்னு புருஷன் கிளம்பி போய் பள்ளிக்கூடம் லெட்டர் ஒன்று எழுதி கொண்டு வந்துடுறது. ஃபுல்லா தூங்கிட்டு இருப்பான் புள்ள. 3 வயசு புள்ளைய ஒண்ணு பள்ளிக்கூடம் சேர்த்து அவன் நல்லா புள்ள வீட்டுல போய் தூங்குவேன். அந்த புள்ளைய காலைல 5 மணிக்கு தட்டி எழுப்பி 5:30 மணி தண்ணி ட்ரம்ல போட்டு ஒரு முக்கி தூக்குறது. அவன் தூக்கத்துல கட்டாவியா. அந்த கேப்ல நான் இட்லி உடச்சு வாய்க்குள்ள தள்ளி விட்டுறது. காலையில 7 மணிக்கெல்லாம் ரோட்ல பிச்சை எடுக்க போற மாதிரி கூட நிப்பாட்டிடுறது. காலையில 8 மணிக்கு ஊருக்குள்ள வண்டி வருதுடா. நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி ஊருக்குள்ள வரும் மஞ்சள் கலர்ல. இந்த ஸ்கூல் வேணும். அதுல அப்பா கீழே அம்மாவும் அப்பா ஏற்றிடுவா. பிள்ளைய நல்லா செல்ல முடிஞ்சு செல்ல நல்லபடியா போயிட்டு வண்டியை ஏற்றி விட்டுருவாங்க. நம்மளால வண்டியில ஏறினோம்னா அவங்க அம்மா கீழே நின்று அம்மாக்கு டாட்டா சொல்லு லூசு முண்டையா இருக்குது. அம்மா தான் கிடையாது. 2 எங்க அப்பாவுக்கு டாட்டா சொல்லி ஒண்ணிய தூக்கி போட்டு இதுல வச்சு மிதிக்கணும்னா நீலாண்ட வளர்ந்து காரணம். இது கூட பரவாயில்ல மச்சான். இந்த பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க போற பிள்ளைகளை பத்தி நம்ம சொல்லணும். இந்த பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க போற பிள்ளைய பத்தி நீங்க நினைப்பீங்க அங்க இருக்கக்கூடிய வாத்தியார் நிறைய சம்பளம் வாங்குறாரு நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு இருக்கிற ஆத்தா கூட நினைப்பீங்க. சத்தியமா சொல்றேன் பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வாத்தியார் அதிக சம்பளம் வாங்குறது இல்ல. உண்மையிலே மசால பிரைவேட் ஸ்கூல்ல இருக்க வாத்தியார் அதிக சம்பளம் வாங்குறது இல்ல. அங்க இருக்கக்கூடிய ஆயம்மா தான் சம்பளம் அதிகமா வாங்குது. உண்மையிலா இவங்க உள்ள இங்க திங்க தெரியாம தின்னுட்டு அங்க போய் போனோட இருக்கிறவங்களுக்கு அவசரம் கட்டி பேண்டறாங்க. ஒரு குண்டிகள் வரைக்கும் 50 ரூபாயாம்டா. ஒரு குண்டிக்கு 50 ரூபாய். அந்த அக்கா கழுவி விட்டு பாதிச்சு ஆயம்மா. இவங்க வரிசை போயிட்டு இருந்தாங்க இல்ல. இப்ப ஆயம்மா போகும்போதே வீட்டுல ஒரு டீப் வாங்கிக்கிருச்சு. டீப்பை பைப்ல துணி விட்டு இப்படியே நிக்குது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்பர் 50 ரூபாய் கொடுத்தா ஒரு அடி இருக்கிறவங்க அடிச்சுட்டு போயிடலாம். அடுத்த ஒருத்தர் வர நீங்க டவுசர் காட்டு புஸ்து ஒரு அடி அப்படி அடிச்சு அதுலயே சம்பளம் வாங்குது. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா படிக்கிற உள்ள பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும் கிடையாது. படிக்கிற உள்ள எங்க இருந்தாலும் படிக்கும். அங்க ஒண்ணு சேர்த்தாதான் படிக்கும், இங்க ஒண்ணு சேர்த்தாதான் படிக்கும்னு படிக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்கு. அந்த வயசுல கொண்டு பிள்ளையோட பள்ளிக்கூடத்துல சேருங்க. இந்த 4 வயசு 3 வயசு 2 வயசுல தான் பள்ளிக்கூடம் கொண்டு சேர்க்காதீங்க. 6 வயசுல தான் பள்ளிக்கூடத்துல சேர்க்க முடியும். அந்த மாதிரி கொண்டு சேருங்கள் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு என்ன தம்பி ஓகேவா? ஓகேவா? கையை தட்டுவா போ. ஓகே. இவங்க விடுதி வரைக்கும் இருந்தா போகல அப்படியே வச்சுக்கலாம்டா. சேர்ந்து முறை வணக்கம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வா எங்களது புதுகை சேர்ந்து வளரும் இளைஞர்களா என் சுதர்சன் அவர்களை மிருதங்க தப்பி தலையடா. நல்லா சேர்ந்துக்கிட்டே ஆகத்தர படைக்காம
பள்ளி பள்ளி அருமை சத்து அருமை உலகத்தில் நன்றி நன்றி கலந்த வணக்கம் நன்றி 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 கை தட்டி அதே 33 பேருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு சிறமலை வாசித்த அருமை சங்கலைவருக்கு நன்றி நன்றி. என்னதான் புதுசா கல்யாணம் பண்ணும் அடி நொறுக்கிறது விட்டாப்லையே சிறமலை வாசிட்டேன். என்னது இன்னும் புள்ள வரலையா? கல்யாணம் பண்ணவனா புள்ள இருக்காதா? 10 மாசம் ஆகும்டா. சரி ஒண்ணு சரி சிறந்த வாசித்த அன்புக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். பலவாத்தி மன்னர் பலவாத்தி புகழ் பலவாத்தி சக்கரவர்த்தி அருமை மைத்துனர் எங்களது சருகவலைப்பட்டு சேர்ந்து சரவடி மன்னன் சூர்யா அவர்கள் ஆவோ பேர் வச்சா நன்றி கலந்த வணக்கம். கைதட்டி 53 பேருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு மச்சான் தோளை பேசிட்டே இருக்கா. சரி சரி சிறந்த ராசி அன்புக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். இங்கே எங்கள் தாயும் தாய்மொழியை தாளம் பேசுவோம் அருமை மாமா. இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் சங்கத்தை கூட்டி வந்தாங்க நாடகத்துக்கு. அன்பு மாமா சம்புவத்து மாமா அவர்கள் தாளம் சேர்த்து காட்டுவா. பலமாத்து பக்கமட்டி நன்றி நன்றிகள் வணக்கம். இங்கே சிறந்த முறையில் வண்ண சீன் அதனால கிருவானந்தா சீன் கம்பெனி உரிமை அருமையப்பா நாகேந்திரன் சொல்லி சீன வைத்த அன்புக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். நாங்கள் மெல்ல பேசினால் காதலுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக ஒளி ஆண் ஒளி அமைதியுடைய ஒளி பெருக்கி